இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம். சிக்கனை நல்லா போன்லெஸ்ஸாக எடுத்து மிக்சியில் உப்பு போட்டு ஆட் பண்ணி அரைச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து மசாலா ஐட்டம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, ப்ரெட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து தயிர், லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் எதுக்காகனா நல்லா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வரதுக்கு. இது எல்லாமே ஒட்டுக்கா போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். இதோடு சேர்த்து வந்துட்டு நமக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்னா, நான் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, மீன் மசாலா, சில்லி சிக்கன் 65 மசாலா இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கறி வந்து 1/4 கிலோ மட்டும் தான் போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். இதோடு சேர்த்து ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணி நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். வேணும்னா ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு அரிசி மாவும் சேர்த்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ தேவையான அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் அரிசி மாவு போட்டு நல்லா நம்மளுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். நம்மளுக்கு ஷேப் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா மேலே மொறுமொறுப்பாக வரதுக்காக நான் ப்ரெட்டு வந்து தூள் பண்ணி அதில் டிப் பண்ணி இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு காரம் வேணுன்னா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் காரம் வேண்டான்னு சொல்லிட்டு மிளகாய் தூள் சேர்த்துல. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா சிக்கன் லாலிபாப் ரெடி. கறி சாப்பிடாதீங்க கூட இதை நம்ம கறின்னு சொல்லாமல் கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இதை விரும்பி. இது வந்து இப்போ எங்கள் பையன்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். சிக்கன் 65 லாலிபாப் வெரி டேஸ்டி. என்னென்ன போட்டிருக்கேங்க ஏதாவது சொல்லி பார்க்கலாம். மாவு, கறி போட்டிருக்கிறது நல்லாவே தெரியுதா தெரியலையா? தெரியல, மெல்லும் போது தான் தெரியுது. மெல்லும் போதுன்னா கடிக்கும் போது என்ன தெரியுது? மீட் உள்ள இருக்க மாதிரி. ஆனால் மீட்டு இருக்கா? இருக்குது. கண்டுபிடிச்சிட்டான். எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்குது. எப்படி இருக்கு? கிரிப்ஸியாக இருக்குமா? நல்லா இருக்கா? ஃபைனலாக எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இதுதான்.